வணக்கம் விதி. அதாவது சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததால் நேற்று இரவு சுமார் 23 பேருக்கு மேற்பட்டோர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது அதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அதாவது தற்போது படிப்படியாக உயர்ந்து தற்போது 37 பேர் இந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இது சம்பந்தமாக தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு மற்றும் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் 6வது வார்டு பகுதிகளில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தற்போது நீர் மாதிரிகளை சேகரித்து சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் மருத்துவ முகாம் அங்கு அமைக்கப்பட்டு மருந்து மற்றும் பொதுமக்களின் உடல்நிலை சோதனை செய்யப்பட்டு வருகிறது. வேறு யாருக்கேனும் உடல் நலம் பாதிக்கப்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவமனை அழைத்து செல்வதற்காக 2 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தற்போது பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உட்பட்ட 6வது வார்டில் அதிகாரிகள் குழு தண்ணீர் மாதிரிகளை கள ஆய்வு செய்து வருகின்றனர். சேகரிக்கப்படும் தண்ணீர் மாதிரிகளை உடனடியாக கிண்டியில் உள்ள சிங்ஸ் ஆராய்ச்சி மையத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் அதிகப்படியாக தோன்றினால் காவல்துறை ஏராளமானவர் குவிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு கட்சியினர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த வண்ணம் உள்ளனர். இதற்கு முன்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சந்தித்து விட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. இறுதி சென்னை அடுத்த பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததால் அதை குடித்து 2 பேர் உயிரிழந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தற்பொழுது அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து விவரங்களை செய்தியாளர் மனோகரன் வழங்கியதை கேட்டோம்.